श्रीगुरुभ्यो नमः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्या स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। एतावता अभावः दृष्टः, तत्रापि सामान्याभावः विशेषाभावः विशेषविशेषाभावः इति विभागोऽपि दृष्टः। तत्र उदाहरणान्यपि दृष्टानि। यथा मत्स्यः जलसामान्याभावं पश्यति, एवं चातकपक्षी वृष्टिजलाभावं पश्यति, एवं शुक्तिका स्वाती नक्षत्रीय वृष्टिजलाभावं पश्यति इति उदाहरणानि क्रमेण दृष्टानि। सर्वत्र पश्यतु जलम् एकमेव प्रतियोगी, अथापि तस्मिन् जले एकं किञ्चित् विशेषणं दृश्यते। मत्स्यः यदा अभावं पश्यति तदानीं केवलं जलमेव तत्र प्रतियोगी, जलत्वावच्छिन्न प्रतियोगिता वर्तते इत्यर्थः। यदा चातकपक्षी अभावं पश्यति तदानीं वृष्टिजलं तत्र प्रतियोगी भवति। तथा च तत्र प्रतियोगितावच्छेदकं वृष्टिजलत्वम्, अर्थात् जले किञ्चित् वैशिष्ट्यं सम्पादितं, वृष्टिसम्बन्धः तत्र विशेषणं भवति। एवमेव यदा शुक्तिका अभावं पश्यति तदानीं स्वातीनक्षत्रीय वृष्टिजलाभावं पश्यति इति दृष्टं। तथा च जले विशेषणं भवति वृष्टिसम्बन्धः, तत्रापि वृष्टौ विशेषणं भवति स्वातीनक्षत्रसम्बन्धः। तर्हि एकैकत्रापि उदाहरणे एकं विशेषणम् अधिकं प्रविष्टं, तदेव अस्माभिः कथं गृह्यते, அவச்சேதகம் भिद्यते इत्युच्यते. நாம இது வரையில 3 விதமான அபாவத்தை பொதுவாக சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயும் அவாந்தர பேதமாக 3 விபாகங்களை பண்ணினோம். சாமானியாபாவா, விசேஷாபாவா, விசேஷாபாவான்னு சொன்னோம். அதற்குண்டான 3 உதாகரணங்களையும் பார்த்தோம். ஒரு மீனானது ஜலத்துடைய அபாவத்தை மட்டும் பார்க்கிறது அப்படின்னு சொன்னா அங்க பிரதியோகி ஜலம் பிரதியோகிதாவச்சேதகம் ஜலத்துவம். ஒரு சாதக பட்சியானது மழை ஜலத்தினுடைய அபாவத்தை பார்க்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல விருஷ்டி ஜலத்துவம் அவச்சேதகம், பிரதியோகி விருஷ்டி ஜலம், அந்த பிரதியோகியில் இருக்கக்கூடிய தர்மஹா விருஷ்டி ஜலத்துவம், அதுதான் அங்க பிரதியோகிதா அவச்சேதகம். அத போல ஒரு சுக்திகாவானது கிளிஞ்சலானது சுவாதி நட்சத்திர சம்பந்தப்பட்ட விருஷ்டி ஜலத்தினுடைய அபாவத்தை பார்க்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பிரதியோகி சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலாபாவா. அப்ப பிரதியோகிதாவச்சேதகம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலத்துவம். இப்போ இந்த 3 இடத்துல நீங்க பார்த்தேன்னா பிரதியோகி ஜலம் ஜலம் தான் முடிகிறது. ஆனா பிரதியோகிதா வச்சேதகம் எதுன்னு பார்த்தால் முதல் இடத்துல ஜலத்துவம், 2வது இடத்துல விருஷ்டி ஜலத்துவம், 3வது உதாகரணத்துல சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலத்துவம் பிரதியோகிதா அவச்சேதகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஜலத்துவம் சாமான்யமா இருக்கு, அந்த ஜலத்துவத்துல ஒரு விசேஷனம் விருஷ்டி சம்பந்தா. அதன் பிறகு அந்த ஜலத்துல விசேஷனமா இருக்கக்கூடிய விருஷ்டிக்கு ஒரு விசேஷனம் சேர்றது என்னன்னு அப்படின்னு கேட்டால் சுவாதி நட்சத்திர சம்பந்தா. அப்போ ஒவ்வொரு விசேஷனம் அதிகமாயிட்டே இருக்குன்னு தெரிகிறது. இதை நாம இப்ப பார்த்துட்டோம். என்னன்னு பார்த்துட்டோம்? அவச்சேதக பேதேன அபாவா பித்தியதே. இங்க பிரதியோகிதாவச்சேதகம் மாறுறதுனால அபாவமும் மாறுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அந்த விஷயத்தை இப்போ கிரந்தக்காரர் நமக்கு சொல்ல போறார். பாருங்க என்ன ஹெட்டிங் கொடுத்திருக்கார், அவச்சேதகத்துவ பதார்த்த வர்ணனம்.
த்ரயாணாமபி ஏஷாம் ஜலமேவ பிரதியோகி. 3 இடத்துலயும் பிரதியோகி ஜலம் தானே. ததாபி அப்படி இருந்தாலும் 3 இடங்களிலும் 3 உதாகரணங்களிலும் ஜலந்தாம் பிரதியோகி இருந்த போதிலும் ததாபி ஜலனிஷ்ட பிரதியோகிதானாம். ஜலம் பிரதியோகி அப்படின்னு சொன்னா ஜலத்துல பிரதியோகிதா அப்படின்னு இருக்கும். இந்த பிரதியோகிதாங்கிறது ஆகார அந்த ஸ்திரீலிங்க சப்தா, அதனுடைய ஷஷ்டி பகுவச்சனம் பிரதியோகிதானாம். சரியா? அப்படின்னு அர்த்தம், ஜலத்துல இருக்கக்கூடிய பிரதியோகிதாக்களுக்குள்ளார பரஸ்பரம் பேதமானது இருக்கு. ஜலனிஷ்ட பிரதியோகிதானாம் பரஸ்பரம் பேதா ஆனுபவிக்கா. அனுபவத்தினால நமக்கு தெரிகிறது. எல்லாத்தையும் ஒரே பிரதியோகி இல்லை. ஒரே பிரதியோகின்னு சொல்றதா இருந்தாலும் ஒரே பிரதியோகிதா இல்லை இல்லையா? அந்யக்கலு அதே விஷயத்தான் சொல்றார். அந்யக்கலு சர்வேஷு ஜலேஷு வித்யமானஹ சாமான்யாபாவஸ்ய விரோதா. இந்த இடத்துல வெறும் ஜலத்துல இருக்கக்கூடிய விரோதாகவும் விருஷ்டி ஜலத்துல இருக்கக்கூடிய விரோதாகவும் சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலத்துல இருக்கக்கூடிய விரோதாவும் வெவ்வேறு பளிச்சுன்னு தெரிகிறது. அதுதான் சொல்றார். அந்யேவ விருஷ்டி ஜலே வித்யமானஹ விரோதः தஸ்ய ச சம்யஜ்ஞானார்த்தம் அத்ரைவ ச அவச்சேத்ய அவச்சேதக பாவமபி பஷ்யாமஹ. ஏதாதுஷ அபாவ பேத போதார்த்தம் அத்ரைவ வயம் கிம் சிந்தயாமஹ அவச்சேத்ய அவச்சேதக பாவம் சிந்தயாமஹ. சஹ அவச்சேத்ய அவச்சேதக பாவः ஞாதः சேத் अस्माभिः भेदः सम्यक् ज्ञातुं शक्यः. तदेव अग्रे निरूप्यते. कश्चित् क्षीरविक्रेता क्षीरम् आदाय आगतः. तस्मात् द्रोणपञ्चकपरिमितं क्षीरं क्रेतव्यमस्ति. कीदृशं पात्रं वयं नयामः? न द्रोणदशकमानं. कुतः? अतिवर्तते. नापि द्रोणद्वयमानकं. कुतः? न्यूनी भवेत्. किन्तु द्रोणपञ्चकपरिमितं क्षीरं तापयितुं यत् पात्रं पर्याप्तं भवेत् तदेव स्वीकुर्मः. ஒரு சாமான்யமா நம்ம வாழ்க்கையில பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை உதாரணமா சொல்றார். பால்காரர் இப்ப பால் கொண்டு வந்திருக்கார். சரியா? நாம அவர்கிட்ட இருந்து பால் வாங்கிக்கணும். எத்தனை வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னா துரோணகம்னா ஆளாக்குன்னு வச்சு 5 ஆளாக்கு பால் வாங்கிக்கணும். இப்ப நாம எந்த மாதிரியான பாத்திரத்தை கொண்டு போவோம் அப்படின்னு கேட்டா 10 ஆளாக்கு கொள்கின்ற அதாவது பிடிக்கின்ற ஒரு பாத்திரத்தை நம்ம கொண்டு போவோமான்னு கேட்டா கொண்டு போக மாட்டோம். ஏன்னா நம்ம பால் வாங்கி அப்படியே காய்ச்ச போறோம். அதையும் சொல்லியிருக்காரு. அந்த பாலை காய்ச்சறதுக்கு தேவையான பாத்திரம் எந்த அளவுக்கு வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டால் 5 ஆளாக்கு பிடிக்கிற அளவுக்கு. இப்போ 10 ஆளாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போக மாட்டோம். ஏன்னா அது பெரிய பாத்திரமா ஆயிடும். அப்போ நாம என்ன பண்ணுவோம்? ஒரு 2 ஆளாக்கு பால் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை கொண்டு போவோமா? அதையும் கொண்டு போக மாட்டோம். ஏன்? அது ரொம்ப சின்னதாயிடும். அப்போ 5 ஆளாக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு பாத்திரத்தை தான் கொண்டு போவோம் இல்லையா? இதையே தான் இப்ப விஷயமா வரிசையா சொல்லியிருக்கார். சரி, இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ததா கிம் குர்மஹ விக்ரேதுஹு சமீபம் கத்வா தஸ்ய புரதः பாத்திரம் ஸ்தாபயாமஹ. விக்ரேதா ச பாத்ரே தஸ்மின் க்ஷீரம் ஸ்ராவயதி. சரி, இதானீம் கிம் தேன யோக்யேன பாத்ரேண கிருதம்? द्रोणपञ्चक परिमितं क्षीरं बृहत् पात्रगत क्षीरात् पृथक् कृतम्. पात्रस्थं क्षीरं दृष्ट्वा एवम् अवगच्छामः इदं क्षीरम् अन्यस्मात् क्षीरात् भिन्नम्. केन एवम् अस्माभिः अवगतं? पात्रेण. तद्धि पृथक् करोति. इदं क्षीरम् अन्यत् इति बोधयति. इति पात्रं क्षीरस्य अवच्छेदकम्. क्षीरञ्च अवच्छेद्यं भवति. क्षीरे अवच्छेद्यता पात्रे च अवच्छेदकता तयोः निरूप्य निरूपक भावः अस्ति.
இப்ப பாருங்க, பால் கொண்டு வந்து அந்த நாம கொண்டு வந்த பாத்திரத்துல பாலை விட்டுட்டார் பால்காரர். இப்போ அவர் பாத்திரத்திலையும் பால் இருக்கும், நம்முடைய பாத்திரத்திலையும் பால் இருக்கும். ரெண்டும் ஒண்ணா இல்ல வெவ்வேறா? வெவ்வேறு. எதை வச்சுன்னு நம்ம முடிவு பண்றோம்? அந்த பாத்திரத்தை வச்சுண்டு, பாலை வச்சுண்டு இல்ல, ரெண்டும் பால் தான், பாத்திரத்தை வச்சுண்டு. அப்போ இந்த பாத்திரம் அவச்சேதகம். அவச்சேதகம்னா தமிழின் அர்த்தம் பிரிப்பது. இதுதான் பிரிக்கிறது. சரி, எதை பிரிக்கிறது? அந்த அப்ப தமிழ் நம்ம என்ன சொல்லலாம் தெரியுமா? அத பிரிக்கப்படுவது. பிரிப்பது, பிரிக்கப்படுவது. பிரிப்பதுங்கிறத நம்ம சமஸ்கிருதத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அவச்சேதகம். சரியா? பிரிக்கப்படுவது அந்த பொருள், அதை நாம என்ன சொல்வோம்? அவச்சேத்யம். சரிதானே? பஷ்யந்து அஸ்மாபிஹ சமீச்சீனம் கிஞ்சித் பாத்திரம் ஸ்தாபிதம் क्षीरकारः विक्रेता आगत्य किञ्चित् क्षीरं तत्र क्षिपति. अधुना उभयोः अपि पात्रयोः क्षीरं वर्तते. तर्हि उभयत्र विद्यमानं क्षीरं समानम् उत भिन्नं? भिन्नं. भिन्नं. किं तत्र भेदकम् इत्युक्ते पात्रं. पात्रं. पात्रमेव तत्र भेदकम्. அவச்சேதகம். அனேன பாத்ரேண யத் भिद्यते तत् सः पदार्थः அவச்சேத்யः. सः पदार्थः அவச்சேத்யः. तत् क्षीरम् அவச்சேத்யம். பிரிக்கப்பட வேண்டியது, பிரிக்கப்படுவது. भेदः सम्यक् अवगतः वा? प्रकृत उदाहरणे क्षीरम् अवच्छेद्यं, पात्रम् अवच्छेदकम्. तर्हि पश्यन्तु, क्षीरम् अवच्छेद्यं चेत् तत्र कः धर्मः भवति? पूर्वम् अस्माभिः विचारः कृतः, पृथिव्यां गन्धः अस्ति अथवा भूतले घटः अस्ति इत्युक्तं. भूतलम् अधिकरणं सञ्जातं, घटः आधेयः सञ्जातः इति कृत्वा अस्माभिः किम् उक्तं? भूतलम् अधिकरणं चेत् तत्र अधिकरणता इति एकः धर्मः भवति. घटः आधेयः चेत् घटे आधेयता इति कश्चन धर्मः भवति इति उक्तं. तद्वदेव अत्रापि चिन्तयन्तु. क्षीरम् अवच्छेद्यं, पात्रम् अवच्छेदकं चेत् पात्रे अवच्छेदके कः धर्मः भवति? अवच्छेदकता वर्तते. अवच्छेदकता. क्षीरम् अवच्छेद्यं चेत् क्षीरे कः धर्मः भवति? அவச்சேத்யதா பவதி. இல்லையா? இது நல்லா புரிஞ்சுட்டா? பாலானது அவச்சேத்யமாயிருக்குமாயில், பிரிக்கப்படுவதாக இருக்குமாயில் அதுல என்ன தர்மம் இருக்கும்? அவச்சேத்யதா. அதை பிரிக்கிறது எது? பாத்திரம். அப்போ அந்த பாத்திரத்துல என்ன தர்மமா இருக்கும்? அது அவச்சேதகம் இல்லையா? பாத்திரம் அவச்சேதகதா. சரியா? இப்போ நாம மறுபடியும் பழச ஞாபகம் வச்சுக்கணும். பூதலத்துல அதிகரணத்தா இருக்கு, கடத்துல ஆதேயத்தா இருக்குன்னு சொன்னா அந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு சம்பந்தத்தை சொன்னோமே. என்ன சம்பந்தத்தை சொன்னோம்? ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பரஸ்பரம் சாகாங்ஷமா இருக்கக்கூடிய ரெண்டு பதார்த்தம் வந்தால் உடனே அதுக்குள்ளார ஒரு பாவகா வந்துடும் சொன்னோம். என்ன பாவகா? निरूप्य निरूपक भावः भवति. ययोः द्वयोः मध्ये परस्परम् आकांक्षा वर्तते, तयोः मध्ये निरूप्य निरूपक भावः भवति. तादृशः एव निरूप्य निरूपक भावः अस्माभिः तत्र दृष्टः. अधिकरणता आधेयता अनयोर्मध्ये निरूप्य निरूपक भावः भवति इति. तद्वदेव प्रकृतस्थलेपि वक्तव्यं. कयोर्मध्ये? अवच्छेदक अवच्छेद्य.
अवच्छेदकता अवच्छेद्यता अनयोर्मध्ये निरूप्यनिरूपकभावः द्रष्टव्यः। तदेव ग्रन्थकाराः वदन्ति। पश्यन्तु, तयोः अवच्छेद्यता अवच्छेदकता अनयोः निरूप्यनिरूपकभावः भवति। तर्हि कथं वक्तव्यं पश्यतु। क्षीरे अवच्छेद्यता वर्तते, पात्रे अवच्छेदकता वर्तते। अधुना क्षीरादारभ्य पात्रे समापनं कुर्मः। तर्हि कथं वक्तव्यम्? उपरि गच्छामश्चेत् किं वक्तव्यं? निष्ठ इति पात्रनिष्ठ तदेव निष्ठ इति पदं योजनीयं। पात्रनिष्ठ क्षीरादारभ्य वदामः। क्षीरनिष्ठ अवच्छेद्यता निरूपिता का? आश्रयः अवच्छेद्यताश्रयः पात्रम्। सम्यक् वक्तव्यं। क्षीरनिष्ठ अवच्छेद्यता निरूपिता का? अवच्छेदकताश्रयः पात्रम्। अवच्छेदकता तस्याः आश्रयः पात्रम्। तर्हि कथं वक्तव्यं? क्षीरनिष्ठ अवच्छेद्यता निरूपिता अवच्छेदकता तस्याः आश्रयः पात्रम् इति किञ्चित् विस्तृत्य प्रतिपादनं कृतम्। संक्षेपेण वक्तव्यम् इति चेत् क्षीरनिष्ठ अवच्छेद्यताक अथवा क्षीरनिष्ठ अवच्छेद्यता निरूपिता अवच्छेदकताश्रयः इति वा। क्षीरनिष्ठा या अवच्छेद्यता तन्निरूपित अवच्छेदकताश्रयः पात्रम्। पात्रनिष्ठ अवच्छेदकता निष्ठ आश्रय इति पदयोः अन्यत्र प्रयुज्यमाने भेदः भवति। इत्युक्ते यदा वयं पात्रादारभ्य वदामः तदानीं निष्ठ इति वक्तव्यम्। आश्रय पदं तु तदानीं कुत्र गच्छति? अवच्छेद्यताश्रयः क्षीरम् इति भवति। परन्तु अवच्छेदकता अवच्छेद्यता अनयोः व्यत्यासः न भवति, अन्यत्र स्थितिर्न भवति। अवच्छेदकता सर्वथा कुत्र भवति? पात्रे एव भवति। कदाचित् एवमपि वक्तुं शक्यते। कदा इति ज्ञायते वा? अहम् एकम् उदाहरणं वदामि। गुरवः वदन्ति पात्रमानय इति वदन्ति। तदा भवान् पाकशालां गत्वा तत्र पात्रम् आनयति। तदानीं गुरवः वदन्ति इदं पात्रं न क्षीरपात्रम्। तदानीं क्षीरमेव अवच्छेदकं भवति। सम्यक् ஞாயித்தே வா? இது புரிஞ்சுதா? சும்மா ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற உதாரணத்துல என்ன எடுத்து, க்ஷீரம் அவச்சேத்தியமா எடுத்து பாத்திரம் அவச்சேதகமா இருக்கு. நாம இதையே உல்டாவா சொல்லலாம். பால் அவச்சேதகமாகவும் பாத்திரம் அவச்சேத்தியமாகவும் ஆயிடும். எப்போன்னு கேட்டா வாத்தியார் என்ன சொல்றார்? சமயக்கட்டில் போயிட்டு பாத்திரம் கொண்டு வா அப்படின்னு சொல்றார். சொல்லும்பொழுது பால் பாத்திரம் கொண்டு வா. நம்ம யாத்னிக பிரக்கிரையில சொல்லும்போது அக்னிஹோத்திர ஹவனி இப்படிலாம் சொல்றோமா இல்லையா? அதை போல பால் பாத்திரம் கொண்டு வா அப்படிங்கிறார். அப்ப என்ன எடுத்து தெரியுமா? பால் சம்பந்தகாதான் அங்க அவச்சேதகமே. இது புரிஞ்சுதான்? அப்ப நம்ம சொல்ற விவகாரத்தை பொறுத்துதான் இருக்கு எது அவச்சேதகம் எது அவச்சேத்தியம். நான் இது எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இங்க அவச்சேதகத்தா பால் அந்த பாத்திரத்துல தான் இருக்கும், அவச்சேத்தியத்தா பால் தான் இருக்கும், மாறாதுன்னு சொன்னேன். இந்த உதாரணத்துல மாறாதுங்கிறதுல தாற்பயம். நாம இப்படி ஒரு விவகாரம் பண்ணோம்னா பால் பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னோம்னா அங்க மாறும். புரிஞ்சுதா? सम्यक् अवगतम्? तर्हि एतादृश अवच्छेदकता अवच्छेद्यता अनयोर्मध्ये निरूप्यनिरूपकभावः अस्ति। तत् यतः कुतश्चिदारभ्य वक्तुं शक्यते, क्लेशो नास्ति। अत एव ग्रन्थकाराः अपि किम् उभे चित्रे अत्र लिखितवन्तः। इदानीं
शास्त्रे एतादृश अवच्छेद्य अवच्छेदकभावस्य किं प्रयोजनम् इति पश्यामः। अवच्छेद्य अवच्छेदकता निरूपिता इत्युक्ते तादृशभावः सम्बन्धः कश्चन अस्ति इति, तेन को लाभः इति चेत् अभावानां सामान्याभावः विशेषाभावः विशेषविशेषाभावः इत्येवं विभागः अनुपदमेव अस्माभिः चिन्तितः। अनुपदमेव அப்படின்னு சொன்னா இப்பதான் இந்த சாமான்யாபாவங்கிறதும் விசேஷாபாவங்கிறதும் விசேஷாபாவா அப்படிங்கிற இந்த அபாவத்துல இருக்கக்கூடியதான பிரபேதங்களை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அனுபதம். இப்பதான் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. जलसामान्याभावस्य प्रतियोगिता सर्वस्मिन् जले இல்லையா. जलसामान्याभावं यदा पश्यति मत्स्यः तदानीं प्रतियोगी जलं प्रतियोगिता जलसामान्ये नदीजलं वा भवतु कूपजलं वा भवतु आक्वाफिना जलं वा किमपि भवतु क्लेशो नास्ति। जलसामान्याभावस्य प्रतियोगिता सर्वस्मिन् जले। वृष्टिजलाभावस्य वृष्टिजले प्रतियोगिता इत्यर्थः। स्वाति नक्षत्रीय वृष्टिजलाभावस्य च प्रतियोगिता स्वाति नक्षत्रीय वृष्टिजले इति तत्र स्थितम्। विवरणम् अपेक्षितं वा? सर्वं पठितमेव अस्ति, अतः विवरणं नापेक्षते। तासां प्रतियोगितानाम् अस्ति भेदः। प्रतियोगी यद्यपि जलं परन्तु प्रतियोगिता तु भिन्ना वर्तते। जलाभावनिष्ठ अनियोगिता निरूपित प्रतियोगिता जलनिष्ठा अन्या। पश्यन्तु, यदा जलाभावः इति उच्यते तदानीम् अभावे अनियोगिता भवति। अभावनिष्ठ अनियोगिता निरूपित प्रतियोगिता कुत्र भवति? जले भवति इत्युक्ते जलत्वावच्छिन्ने भवति। जलाभावः அப்படின்னு நம்ம எப்போ சொல்றோமோ அப்போ அந்த அபாவஹ அநியோகி, அபாவத்துல அநியோகிதா இருக்கும். அந்த அநியோகிதா ஒன்று இருந்தால் அவசியம் பிரதியோகிதா இருக்கும். அந்த அநியோகிதா நிரூபித்த பிரதியோகிதா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால் ஜலே ஜலசாமான்யே அப்படின்னு அர்த்தம். ஜலசாமான்யன்னு அர்த்தம். ஜலத்வாவச்சின்ன ஜலம் பிரதியோகி, ஜலத்வாவச்சின்ன ஜலே பிரதியோகினி प्रतियोगिता वर्तते इत्यर्थः। புரிஞ்சுதா? இது இதே மாதிரி அடுத்தது பாருங்க. वृष्टि जलाभावनिष्ठ अनियोगिता निरूपित प्रतियोगिता कुत्र भवति? वृष्टि जले। तदेव कथम् उच्यते? वृष्टि जलनिष्ठा भवति। वृष्टि जलनिष्ठा का எது वृष्टि ஜலத்துல இருக்குன்னு சொல்றாரு இவர். நல்லா கவனிச்சுட்டே வரணும். விருஷ்டி ஜல நிஷ்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. விருஷ்டி ஜலத்துல இருக்கக்கூடியது என்ன இருக்கு? விருஷ்டி ஜலத்துல அபாவஹ கேக்குறதா? பிரதியோகிதா. விருஷ்டி ஜல நிஷ்டா प्रतियोगिता। कीदृशी सा प्रतियोगिता? वृष्ट्यभावनिष्ठ अनियोगिता निरूपिता। இது பாருங்க, விருஷ்டி ஜல நிஷ்டா அப்படின்னு சொல்றோமா இல்லையா. விருஷ்டி ஜல விருத்தித்துவம் விசேஷனம். எதற்கு விசேஷனம்? விருஷ்டி ஜல நிஷ்டத்துவம் விசேஷனம். எதற்கு விசேஷனம்? ராமன் பலகையில் நிற்கிறான். இப்போ ராமன் நிற்கிறான், பலகையில நிறுத்தல், நின்று இருத்தல், இது விசேஷனம் யாருக்கு? ராமனுக்கு. அத போல விருஷ்டி ஜலத்துல இருக்கக்கூடிய பிரதியோகிதான்னு சொன்னா இந்த விருஷ்டி ஜலத்துல இருத்தல் அப்படிங்கிற அந்த விசேஷனம் யாருக்கு? பிரதியோகிதா. சரிதானே? இதைத்தான் சொல்லிட்டு இருக்கோம். விருஷ்டி ஜல நிஷ்டத்துவம் விசேஷனம் பிரதியோகிதாயாம். மறுபடியும் ஒரு கேள்வி. ஈதிருஷி பிரதியோகிதா சா. அந்த பிரதியோகிதாவுக்கு இன்னொரு விசேஷனம் இருக்கு. என்ன விசேஷனம்? விருஷ்டி ஜலாபாவ அனுயோகிதா. சொல்லு, இறஞ்சி சொல்லணும், கால வேலை. நான் கேக்குறதா? இல்ல, அதாவது நீ சொல்றியா பாரு, லிப் மூவ்மெண்ட் வச்சு நான் சொல்றேன். விருஷ்டி அபாவ நிஷ்ட அனியோகிதா நிரூபிதா. அப்போ விருஷ்டி அபாவ நிஷ்ட அனியோகிதா நிரூபிதத்துவம் விசேஷனம். புத்திர விசேஷனம் பிரதியோகிதாயாம். அப்போ அந்த பிரதியோகிதாவுக்கு ரெண்டு விசேஷனம் இருக்கு. என்னது?
விருஷ்டி वृष्टिजलनिष्ठ ஜலநிஷ்டத்துவம் ஒரு त्वं விசேஷனம். இன்னொன்னு वृष्टिजल अभावनिष्ठा अनियोगिता அந்த निरूपितत्वं சேர்த்து சொல்லணும். விருஷ்டி ஜலாபாவனிஷ்ட அநியோகிதா நிரூபிதத்துவம் விசேஷனம். விசேஷனம் சொல்லும்போது தனியா பிரிச்சு சொல்லணும். இது நல்லா புரிஞ்சுதா? இதே மாதிரிதான் அடுத்த அபாவத்திலையும் பாருங்க. விருஷ்டி அடுத்து இல்லையா, விருஷ்டி ஜல ஏவம் திருத்தீய அப்படின்னு சொல்லிட்டார். நம்ம பார்ப்போமே, திருத்தீயம் என்னது? சுவாதி நக்ஷத்ரிய விருஷ்டி ஜலாபாவா. இப்போ இந்த அபாவத்தை எடுத்துட்டால் இங்க பிரதியோகி எது? स्वाति नक्षत्रीय वृष्टिः वृष्टिजलम् விருஷ்டி ஜலம். சுவாதி நக்ஷத்ரிய விருஷ்டி ஜலம் वृष्टिजलम् பிரதியோகி. प्रतियोगी சரிதானே? பிரதியோகிதா எங்க இருக்கு? स्वाति नक्षत्रीय वृष्टिजलनिष्ठा निष्ठा वृष्टि जले किम अस्ति? प्रतियोगिता अस्ति. அப்போ இங்க ஒரு விசேஷம் சொல்லலாமா? स्वाति नक्षत्रीय वृष्टि जल निष्ठत्वम विशेषणम. कुत्र विशेषणम? प्रतियोगिता प्रतियोगितायाम. सम्यक् वक्तव्यम्. अभ्यासः कर्तव्यः. किमपि नास्ति. तत्रैव प्रतियोगितायाम् अन्यदपि विशेषणं वर्तते. किं विशेषणं? स्वाति नक्षत्रीय वृष्टि अभाव अनियोगिता अभावनिष्ठ अनियोगिता निरूपितत्वं स्वाति नक्षत्रीय वृष्ट्यभावनिष्ठ अनियोगिता निरूपितत्वं प्रतियोगितायां विशेषणं. सम्यक् अवगतं वा? एवमेव सर्वत्र आलोचनीयं. நான் இந்த சாஸ்திரத்தை பொறுத்தவரையும் ஒரு சின்ன ஐடியா சொல்லித்தரேன் பாருங்க. எது எங்க விசேஷனம் இதை புரிஞ்சுட்டாலே இந்த சாஸ்திரம் எல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். எந்த விசேஷனம் எதோட சேர்றது அப்படின்னு கவனிச்சுட்டே வந்தாலே காலாந்தரத்தில் நமக்கு ரொம்ப நல்லா இந்த சாஸ்திரம் பிடிபட்டுடும். அதை மட்டும் கவனிச்சுட்டே வரணும். எங்க எதை விசேஷனம் சேர்த்துட்டே இருக்கா, கரெக்டா பின் பாயிண்டா பிடிச்சுக்கணும். சரி, இப்ப மூணும் பார்த்தாச்சு இல்லையா? பரந்து சஹா பேதா கதம் நியாயத்தே. இப்படி தனித்தனியா ஒவ்வொன்றுத்துலயும் பிரதியோகிதா இருக்குன்னு தெரியறது. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டால், பிரதியோகிதாயாக அவச்சேதக பேதாத் பிரதியோகிதா பேதா அவகமியதே. பிரதியோகிதாவானது ஒவ்வொன்றுத்திலையும் வெவ்வேறானதாக இருக்குன்னு நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த பிரதியோகிதாவினுடைய அவச்சேதகம் எதுவோ அதனுடைய பேதத்தை வச்சுண்டு. உதாரணத்துக்கு ஜலத்துல பிரதியோகிதா இருக்குன்னு சொன்னா அங்க பிரதியோகிதா அவச்சேதகம் ஜலத்துவம். சரிதானே? விருஷ்டி ஜலாபாவே விருஷ்டி ஜலாபாவ நிரூபித பிரதியோகிதா அப்படின்னு சொன்னா விருஷ்டி ஜலாபாவ நிஷ்டா அநியோகிதா நிரூபித பிரதியோகிதா எங்க இருக்கு? விருஷ்டி ஜலே. அப்போ அங்க பிரதியோகிதாவச்சேதகம் என்னது? ஜலத்துவமா விருஷ்டி ஜலத்துவமா? விருஷ்டி ஜலத்துவம். அப்போ பிரதியோகிதாயாக அவச்சேதகம் भिन्नं पूर्वापेक्षया. पूर्वं तु जलत्वमेव अवच्छेदकम्, अधुना तु वृष्टिजलत्वम् अवच्छेदकम्. सम्यक् अवगतम्? एवमेव स्वातिनक्षत्रीयवृष्टिजलाभावः इति अभावः गृहीतः चेत् तादृश अभावस्य प्रतियोगी स्वातिनक्षत्रीयवृष्टिजलम्. प्रतियोगिता स्वातिनक्षत्रीयवृष्टिजले. प्रतियोगितावच्छेदकम् स्वाति नक्षत्रीय वृष्टिजलत्वं. जलत्वं तत्र किं प्रतियोगिता अवच्छेदकं. तर्हि सर्वत्र जलं जलम् इति श्रूयते यद्यपि, अथापि अवच्छेदकं प्रथम उदाहरणे जलत्वं, द्वितीय उदाहरणे वृष्टिजलत्वं, तृतीय उदाहरणे स्वाति नक्षत्रीय वृष्टिजलत्वम् अवच्छेदकम्. तर्हि अवच्छेदक भेदात् प्रतियोगितायाः प्रतियोगिता इत्युक्ते अवच्छेद्य तस्याः भेदः अवगम्यते. यद्यपि स्वाति नक्षत्रीय वृष्टिजलाभावस्य प्रतियोगिता स्वाति नक्षत्रीय वृष्टिजले एव वर्तते, न अन्यस्मिन् जले. अवगम्यते? वृष्टिजलाभावस्य प्रतियोगिता वृष्टिजले एव न तु अन्यस्मिन् जले इति
பிரதியோகிதயோஹ ஆஸ்ரயௌ உபயத்ர பின்னௌ. பாருங்க, பிரதியோகிதா எங்க இருக்கு, பிரதியோகிதா எங்க இருக்குன்னு சொன்னோம். முதல்ல ஏதாவது ஒரு அபாவத்தை எடுத்துன்னு கேட்கணும் இல்லையா. பாருங்க, விருஷ்டி ஜலாபாவகான்னு எடுத்துருக்கேன். இப்போ பிரதியோகி விருஷ்டி ஜலம், பிரதியோகிதா விருஷ்டி ஜலா விருஷ்டி ஜலே. அப்போ இந்த விருஷ்டி ஜலமானது பிரதியோகிதாவுக்கு ஆசிரியமா இருக்கு. அந்த பிரதியோகிதாவுக்கு ஆசிரியம் எது? விருஷ்டி ஜலம். இதே சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலாபாவகாங்கிற அந்த அபாவத்தை எடுத்துட்டால் பிரதியோகி சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலம், பிரதியோகிதா சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலே. அப்ப அந்த பிரதியோகிதாவுக்கு ஆசிரியம் எது? சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலம். அப்போ பிரதியோகிதா பிரதியோகிதான் ரெண்டு இடத்துலயும் ஒரே பதத்தை சொல்றதா இருந்தாலும் ஆசிரியம் ரெண்டும் வெவ்வேறு இல்லையா. அதுதான் சொல்ற. பிரதியோகிதயோஹோ ஆஸ்ரயௌ உபயத்ர பின்னௌ அतः ஆஸ்ரய பேதாத் பிரதியோகிதா பேதः ஞாதும் சக்யः. ததாபி ஜலம் நாஸ்தி இதி சாமான்யாபாவஸ்ய பிரதியோகிதா யதா कूपजले वर्तते तथा वृष्टिजलेपि वर्तते. प्रतियोगिता सर्वत्र जले वर्तते. स्वाति नक्षत्रीय वृष्टिजलेपि वर्तते इति प्रतियोगितायाः आश्रयाः सर्वाणि जलानि भवन्ति. எப்போ நாம வெறுமனே ஜலாபாவகான்னு சொல்றோமோ அந்த அபாவத்தினுடைய பிரதியோகி ஜலசாமான்யம்ங்கிறதுனால பிரதியோகிதாயாக ஆசிரயா எதுன்னு பார்த்தா எல்லா ஜலம்தான். சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலாபாவா விருஷ்டி ஜலம், சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலம், நதி ஜலம், என்ன ஜலம் வேணா எடுத்துக்கலாம். அத்தः ஆஸ்ரய பேதேன பிரதியோகிதா பேதம் ந சாதயித்தும் பிரபவாமஹா. இதனால என்ன தெரிஞ்சதுன்னு கேட்டா, ஆஸ்ரய பேதத்தை வச்சுன்னு நம்மளால பிரதியோகிதா பேதத்தை சொல்ல முடியல. அப்ப எதை வச்சுன்னு சொல்லணும்? முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அவச்சேதகம் வேற இருந்தால் பேதத்தை வேற சொல்ல முடியும் இல்லையா. அதுதான் சொல்ல போறார். விசாரமேனம் சித்திரரூபேன பஷ்யாமஹ கிமிதி. பாருங்க, சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலாபாவா அதுல அனுயோகிதா இருக்கு, அதனுடைய பிரதியோகிதா அங்க இருக்கு சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலத்துல. அதே போல விருஷ்டி ஜலாபாவகான்னு எடுத்திருந்தால் அதுல அனுயோகிதா இருக்கும், அதனுடைய அனுயோகிதா நிரூபித்த பிரதியோகிதா அங்க இருக்கும் விருஷ்டி ஜலத்துல இருக்கும், அந்நத்துல இருக்காது. அத்தः பிரதியோகிதாயாः ஆஸ்ரயः भिद्यते इति பிரதியோகிதாபி தத்ர தத்ர விலக்ஷணா இது நியாயத்தே. இந்த ரெண்டு இடத்த பார்த்தா தெரிகிறது, ஆனா இன்னொரு இடத்துல பாருங்க அங்க தெரியாது. ஜலம் நாஸ்தி இது சாமான்ய பாவா. தரிஹி ஜலாபாவனிஷ்ட அனுயோகிதா நிரூபித பிரதியோகிதா எங்க இருக்கு? ஜலே ஜலசாமான்யம். சமீச்சீனம். தாதுஷ பிரதியோகிதாஸ்ரயா எதுன்னு கேட்டா எல்லாமே தான், எல்லா ஜலம்தான். அப்போ प्रतियोगितायाः आश्रयस्य यः भेदः तं भेदमादाय अस्माभिः प्रतियोगिता भेदः वक्तुं न शक्यः. அப்ப எதை வச்சு சொல்றது? இஹ அஸ்யாஹ இஹன்னு சொன்னா இந்த மூணாவது உதாரணத்துல விருஷ்டி ஜலசாமான்ய பாவங்கிற உதாரணத்துல இஹ இஹ இत्युक्ते ஜலம் நாஸ்தி இத்யபாவஸ்தலே இத்யுதாஹரணே अस्याः प्रतियोगितायाः आश्रयः न भिद्यते. புரிஞ்சது இல்லையா அது? किन्तु सर्वाणि जलानि इति आश्रय भेदात् इयं प्रतियोगिता अन्ययोः प्रतियोगितयोः भिन्ना अन्या इति न ज्ञायते. ஆசிரயத்தை வச்சுண்டு பிரதியோகிதா பேதத்தை சொல்ல முடியலே இல்லையா. अतः तासां भेद साधनाय किं वक्तव्यमस्ति? அவச்சேதகஸ்ய அபேக்ஷா வர்த்ததே. அப்போ இந்த மொத்த விசாரத்தான் நமக்கு என்ன தெரிஞ்சது? பிரதியோகிதா பேதம் தெரியறது, ஆனா அந்த பிரதியோகிதா பேதத்தை எதை கொண்டு நாம சாதிக்கிறது? கிமுக்த்வா பிரதியோகிதா பேதः சாதனீயः இत्युक्ते आश्रय भेदात् प्रतियोगितायाः भेदं साधयामः इति चेत् क्वचित् वक्तुं शक्यते, क्वचित् भेदः वक्तुं न शक्यते. किमादाय? आश्रय भेदमादाय. பிரதியோகிதாவானது ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறுன்னு தெரிஞ்சாலும்
அது பின்னமானதுன்னு எதை வச்சு நிரூபணம் பண்றதுன்னு ஒரு கேள்வி எழுப்பி பிரதியோகிதாவுடைய ஆசிரிய பேதத்தை வச்சுன்னு சொல்லலாமே அப்படின்னு காமிச்சார். ஆனா அது சில இடத்துல தான் சொல்ல முடிகிறது, எல்லா இடத்தையும் சொல்ல முடியல. எதை வச்சுன்னு சொல்ல முடியல? ஆசிரிய பேதா பிரதியோகிதா பேதா சொல்ல முடியல. அப்போ என்ன பண்றது? அதுக்குத்தான் பிரதியோகிதா பேதத்தை சாதிக்கிறதுக்காக அவச்சேதக பேதத்தை கொண்டு வரும். புரிஞ்சுதா இது? அത്ര இதம் ஞேயம். பாருங்கோ, வந்துட்டு பாருங்க. பிரதியோகினி யத் விசேஷணம். நான் இதுதான் சொல்லிட்டே இருந்தேன். இந்த விசேஷணம் எதுவோ அதை கவனிச்சுட்டே இருக்கணும், எங்க அது விசேஷணமா இருக்குன்னு. அதெல்லாம் பிரதியோகினி யத் விசேஷணம். பிரதியோகினஹா விசேஷணம்னா என்னது கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். பிரதியோகினஹா உல்லேகஹ ஏன ரூபேண ஏன தர்மேண கிரியதே தத் பிரதியோகிதாயாக அவச்சேதகம். இப்போ உதாரணத்தை பாருங்க. ஜலாபாவா அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல பிரதியோகி எது? ஜலம். ஜலம். அப்போ இந்த இடத்துல ஜலத்துவ விசிஷ்டம் ஜலம் இல்லையா? அப்போ ஜலத்துவம் விசேஷனம். அப்போ ஜலத்துவத்தை கொண்டுதான் நாம ஜலத்தை பிரிக்கிறோம். விசேஷனம் என்னது? இடத்துல ஜலத்துவம். ஜலத்துவம். அப்போ இந்த இடத்துல அந்த விசேஷனம் தான் அவச்சேதகம். புரிஞ்சுதா? ஓ, இப்போ அடுத்தது பார்த்தா இன்னும் நல்லா புரியும் பாருங்க. விருஷ்டி ஜலாபாவான்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல பிரதியோகி என்னது? விருஷ்டி ஜலம். விருஷ்டி ஜலம். விருஷ்டி ஜலம். அந்த பிரதியோகினி, பிரதியோகி விருஷ்டி ஜலம், பிரதியோகினி சப்தமி விபக்தி. அதுல விசேஷணமா என்ன இருக்கு? விருஷ்டி ஜலத்வம். விருஷ்டி ஜலத்வம். விருஷ்டி ஜலத்வம். तर्हि तदेव अवच्छेदकं. यद् विशेषणं तदेव अवच्छेदकं. पश्यन्तु, जले विशेषणं किमस्ति? जलत्वं. वृष्टिजले विशेषणं किं भवति? वृष्टिजलत्वं. तर्हि वृष्टिजलत्वमेव अवच्छेदकं. நாம இப்ப சொல்லும் பொழுது என்ன சொல்றோம்? பிரதியோகி விருஷ்டி ஜலம். இதுதான் உல்லேகா, விவகாரா. இப்படித்தானே குறிப்பிடுகிறோம் தமிழ்ல சொல்றோம். இந்த அபாவத்தினுடைய பிரதியோகியை எப்படி குறிப்பிடுகிறோம்? ஜலாபாவகான்னு குறிப்பிடுகிறோம். அந்த குறிப்பிடுதல் அதுதான் உல்லேகா. புரிஞ்சுதா? நாம எப்படி சொல்றோமோ அதை வச்சுட்டே நம்ம பிரதியோகிதா அவச்சேதகம் எதுன்னு சொல்லிட முடியும். சமகாயம் விஷய அவகதவா. அത്ര இதம் ஞேயம் பிரதியோகினி யத் விசேஷணம் பிரதியோகினஹ உல்லேகஹ ஏன ரூபேண ஏன தர்மேண கிரியதே தத் பிரதியோகிதாயாः அவச்சேதகம். யதா ஜலம் நாஸ்தி இதி அபாவः உக்தः சேத் ஜலே பிரதியோகினி. ஜலே இत्यस्यैव विवरणं प्रतियोगिनी सन्ति. किं किं तत्रापि पश्यतु. जलाभावः इत्युक्तम्. अभावस्य प्रतियोगी जलं. जले के धर्माः वर्तन्ते इति एकवारं चिन्तयन्तु. जले जलत्वं भवति. जलं द्रव्यम् अस्ति वा गुणः अस्ति वा? द्रव्यं. तर्हि द्रव्यत्वं भवति. एवमेव सः कश्चन पदार्थः अस्ति, पदार्थत्वं भवति. सः भावपदार्थः वा अभावपदार्थः वा? भावपदार्थः. तर्हि सत्त्वम् इति कश्चन धर्मः भवति. सत्त्वं. तर्हि जले जलत्वं वर्तते, द्रव्यत्वं वर्तते, एवं पदार्थत्वं वर्तते, एवमेव किमस्ति? सत्त्वं वर्तते, सत्ता. तर्हि तत्र चत्वारः धर्माः वर्तन्ते. तर्हि चत्वारोऽपि धर्माः किम् அவச்சேதகாः भवन्ति? 4 தர்மங்கள் இருக்குன்னு சொன்னோமா இல்ல ஜலத்துல? இந்த 4ம் அவச்சேதகமா ஆயிடுமா இல்ல ஏதாவது ஒண்ணுதான் ஆகுமா? அதாவது ஒண்ணுதான் ஆகும். அந்த ஒண்ணை எப்படி நம்ம முடிவு பண்றது? இது ரொம்ப அந்தரங்கமா இருக்கோ அதுவா? ரொம்ப அந்தரங்கம்னா இப்போ இப்போ மேல மேல போனோம். இப்போ ஜலத்துவம் போனோம். ஜலமே ஒரு திரவியமா இருக்கிறதுனால அப்போ திரவியத்துவமும் வருது. திரவியம் ஒரு பதார்த்தமா இருக்கிறதுனால அப்ப பதார்த்தத்துவம் வருது. அது மாதிரி ஒரு கிரமமா இல்ல. 4த்துல ஏதோ ஒண்ணுதான் சொல்றோம் இல்லையா? அந்த ஒண்ணு நம்ம எப்படி டிசைட் பண்றது? இதுதான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கூடாது. திரவியத்துவத்தை எடுத்துக்கலாமா கூடாதா? எடுத்துக்கூடாது. ஏன் எடுத்துக்கூடாது? ஏன்னா பாக்கி மிச்ச பதார்த்தங்களையும் இருக்கு. அதாவது
இது காமிக்கல. அவச்சேதகம்னு அவச்சேதகம்னு நாம எதை எடுத்துக்கிறோமோ அது இங்க மட்டும்தான் இருக்கணும். நான் ஒரு சின்ன ஒரு கதை சொல்றேன். வாத்தியார் இப்ப உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கார், ராமனை அழைத்து வா அப்படின்னு சொல்லியிருக்கார். ராமம் ஆஹ்வய பரந்து பவான் ந ஜானாதி ராமः கஹ இதி. ஆச்சார்ய ராமः कीदृशः भवति तस्य लक्षणं वदन्तु. तदानीम् आचार्यः वदन्ति तस्य द्वौ पादौ स्तः इति वदति. तथा वदति चेत् तद् लक्षणं भवति वा? न भवति. कुतः? लक्ष्मणेपि वर्तते இல்லையா? இப்படி வாத்தியார் சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம், 2 கால் இருக்கும்பா, அவன் தான் ராமன், கூட்டுண்டு வா அப்படின்னு சொன்னா கூட்டும் வர மாட்டோம், முடியாது இல்லையா? ஏன்னா அது அதிரிக்த தர்மஹா. நல்லா இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுடா அதிவியாத்தின்னு. அதிரிக்த தர்மஹா. அதிரிக்த தர்மஹான்னா என்னது? நாம லட்சியமாக எதை கொண்டிருக்கோமோ, நாம எதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதையும் தாண்டி அந்த தர்மஹா இருக்கு. நாம இப்போ யாரை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம்? ராமன். ராமஹ ஏவ ஞாதவ்யः अस्ति தம் அதிரிச்ய லக்ஷ்மணேபி अस्ति द्विपादत्वं द्विपात्वं वर्तते. तर्हि द्विपात्वम् अतिरिक्तधर्मः. अतः सः न अवच्छेदकः भवति. சரிதானே? சரி, இப்போ பாருங்க, ஒரு பசுமாடு இருக்கு. அந்த பசுமாடுக்கு இந்த முன்பக்கம்ல வெள்ளையா இருக்கு, பின்பக்கம்லாம் இந்த கலர்ல இருக்குன்னு சொல்லுவோம், காபி கலர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பசுமாடு பார்த்துருக்கோமா இல்லையா? வெள்ளையும் அதே மாதிரி இந்த அரக்கு கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும், 2 பக்கத்துல 2 சைடு. அப்படி ஒரு பசுமாடு இருக்கு. வெள்ளையா ஒரு பசுமாடு இருக்கு. வீட்டுல 2 பசுமாடு இருக்கு. வாத்தியார் இப்ப சொல்றார், அந்த மாட்டை கூட்டுண்டு வா அப்படிங்கிறார். சரியா? எந்த மாடு அப்படின்னு நீ கேட்குற? வெள்ளை மாடு அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ அடுத்து நமக்கு என்ன சந்தேகம் வரும்? நான் வேணா இப்படி வச்சுப்போமே, வெள்ளை காபி கலர் இது சேர்ந்த ஒரு பசுமாடு, வெள்ளை கருப்பு சேர்ந்த மாடு, நம்ம முழுக்க வெள்ளையா இருந்தா கூட சந்தேகம் வராது. இப்படி இப்படி 2ஆ இருக்கு. இப்போ வெள்ளை மாடு கூட்டு வா அப்படிங்கிறார் வாத்தியார். இப்ப நீ அடுத்த கேள்வி என்ன கேட்ப? எந்த மாடு? எந்த மாடு ஏன்னு கேட்டால், அந்த வெள்ளைங்கிறது முழுக்க இல்ல, 2துலயுமே கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. அப்போ இது நியூன விருத்தியா இருக்கு, குறைச்சலான இடத்துல இருக்கு. இது ஒரு அவச்சேதகமா வச்சுக்க முடியாது. இதே நான் வாத்தியார் இப்படி சொல்றாரு வச்சுக்கோ பாருங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? த்விபாத்தம்னு ஒரு தர்மத்தை கொண்டு வந்தோம். ஆனா அந்த தர்மம் அவச்சேதகமா இருக்காது. அதாவது இதை நம்ம சரியானபடியே காமிக்காது, லட்சியத்தை காமிக்காது. அதனால அதை விட்டுட்டோம். என்ன காரணம் சொல்லிவிட்டோம்? அது அதிரிக்த விருத்தியான தர்மமா இருக்கு. அதிரிக்த விருத்தின்னு சொன்னா லட்சியத்தை தாண்டி இன்னொருத்தலும் இருக்கு, அதிரிக்த விருத்தியா இருக்கு. சரி, இப்போ இந்த சுக்லத்துவம்னு ஒரு தர்மத்தை எடுத்துட்டோமே, இது எப்படி இருக்கு? நியூன விருத்தியா இருக்கு. அப்போ அதிரிக்த விருத்தியா இருந்தாலும் அதை நம்ம அவச்சேதகமா எடுத்துக்கிறது இல்லை, நியூன விருத்தியா இருந்தாலும் அதை நாம எடுத்துக்கிறது இல்லை. அப்போ எப்பேற்பட்ட தர்மத்தை நாம எடுத்துக்கிறோம்? அந்யூன அனதிரிக்த விருத்தியா எது இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கணும். எந்த மாதிரியான தர்மத்தை நாம அவச்சேதகமா எடுத்துக்கிறோம்? அந்யூன அனதிரிக்த விருத்தியா எடுத்துக்கணும். புரிஞ்சுதா? அந்யூன அனதிரிக்த விருத்தி தர்மஹா ஏவ அவச்சேதகா பவதி. இது நல்லா மனசுல எடுத்தா? இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற உதாரணம் எதுன்னு கேட்டால், ஜலத்துவம், திரவியத்துவம், அதுக்கப்புறம் சத்துவம், பதார்த்தத்துவம் எல்லாம் இருக்கு. இந்த 4 தர்மத்தில் நீங்க பாருங்க, பதார்த்தத்துவத்தை எடுத்துட்டால் அது ஜலத்துல மட்டும் இருக்கா, ஜலத்தை தாண்டு மற்ற பதார்த்தங்கள் இருக்கா? மற்ற பதார்த்தத்திலே இருக்கு. அது அப்போ எப்பேற்பட்ட தர்மஹாவா இருக்குது? அதிரிக்த தர்மம். அதிரிக்த விருத்தி தர்மம். அதிரிக்த பதார்த்தேஷு வர்த்ததே. வர்த்ததேங்கிறத சொல்லிக்கிறதுக்கா விருத்தின்னு சொல்லணும். அதிரிக்த விருத்தியா இருக்கு. எது? பதார்த்தம். சரி, சத்துவம் ததபி அதிரிக்தத்துவம். சர்வத்திர பவதி. அதிரிக்த விருத்தி. அதிரிக்த விருத்தி. அதிரிக்த விருத்தி தர்மஹ. திரவியத்துவம் ததபி அதிரிக்த விருத்தி தர்மஹ.
ஜலத்துல இருக்கு திரவியத்துவம், பிருத்திவியில இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. எல்லாத்தையும் இந்த திரவியங்கள் 9லயும் திரவியத்துவம் இருக்கு. சரி, நான் இப்ப இன்னொன்னு சொல்றேன். மதுர ஜலத்துவம் இப்படி சொல்லலாமா, இல்ல நதி ஜலத்துவம் சொல்லலாமா? நான் இப்ப எடுத்துட்டு அபாவா மயா கிரஹீதா அபாவா ஜலாபாவா ஏதாதச அபாவஸ்ய பிரதியோகி ஜலமேவ கேவலம். परंतु मया नदी जलम आनीतम अतः नदी जलत्वम அப்படிங்கறத நான் இந்த தர்மத்தை அவச்சேதகம் வச்சுக்கலாமா? ஒரே ஒரு பகுதியா மட்டும் அப்ப அதையும் எடுத்துக்க முடியாது. ஜலத்துவத்தை எடுத்துக்கலாமா? அந்த ஜலத்துவம் இப்ப எப்படி இருக்கு? நியூனவருத்தியாகவும் இல்ல, அனதிரிக்தமா இருக்கு, அதிரிக்த விருத்தியாகவும் இல்ல. அதையே நம்ம என்ன சொல்றோம்? அந்யூன அனதிரிக்த விருத்தி தர்மஹா. இது குறைச்சலான இடங்களிலும் இல்லாமல் அதிகமான இடங்களும் இல்லாமல் இருக்கு. இது நம்ம இப்படி சொல்லாமா இல்லையா? தமிழ்ல சொல்லும் பொழுது இது குறைச்சலான இடத்துல இருக்கிறதா இருக்கு, இது அதிகமான இடத்துல இருக்கிறதா இருக்கு இப்படின்னு சொல்றோம். அதையே இந்த ஜலத்துவங்கிறது குறைச்சலான இடங்கள் இல்லாமல் அதிகமான எல்லா இடங்கள் இல்லாமல் சரியாக இருக்கு. இதை நம்ம எப்போ சொல்லுவோம் தெரியுமா? சாமானிய பாஷையில சொல்லும் பொழுது, ஏதாவது ஆத்துல ஸ்வீட் பண்ணிருக்கோம்னா அம்மா கேட்பா இல்லையா, ஸ்வீட் எல்லாம் சரியா இருக்கா, உப்பு எல்லாம் சரியா இருக்கா கறியில, அப்படி கேட்டா கரெக்டா இருக்கு, கூட்டலும் இல்ல குறைச்சலும் இல்ல, ரொம்ப கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஸ்டைல் தான் இது. அந்யூன அனதிரிக்த விருத்தியா இருக்கு. இதை நான் எழுதி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு தர்மஹா தான் என்ன ஆகும்? அவச்சேதகமாக ஆகும். அதைத்தான் சொல்ல போற பாருங்க. அത്ര இதம் ஜேயம் பிரதியோகினி யத் விசேஷணம். பிரதியோகி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை விவரம் பண்றார். பிரதியோகினஹ உல்லேகஹ ஏன ரூபேண தர்மேண கிரியதே தத் பிரதியோகிதாயாஹ அவச்சேதகம். யதா ஜலம் நாஸ்தி இதி அபாவஹ உக்தஹ ஜலே ச பிரதியோகினி சந்தி தர்மாஹ அப்படிங்கிறதுல அன்வயம் ஆக போறது. என்ன தர்மாஹ? ஜலத்வ திரவியத்வ சத்தாதயஹ தர்மாஹ. பரந்து அபாவ கதனாய இப்ப பாருங்க, இப்போ 3 தர்மங்கள் இருந்தாலும் கூட நம்ம என்னன்னு சொன்னோம்? திரவியம் நாஸ்தின்னு சொன்னோமா, இல்ல பதார்த்த சத்துவம் நாஸ்தின்னு சொன்னோமா, இல்ல ஜலம் நாஸ்தின்னு சொன்னோமா? ஜலம் நாஸ்தி. எப்படி உல்லேகம் பண்ணிருக்கோம்? ஜலம் நாஸ்தின்னு தானே. அப்போ ஜலத்துவம் தான் பிரதியோகிதா அவச்சேதகம். இப்போ அதே இடத்துல திரவியம் நாஸ்தின்னு ஜலம் இல்லாத இடத்துல ஜலம் நாஸ்தின்னு சொல்றது பதிலா திரவியம் நாஸ்தின்னு கூட சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? இப்ப பாருங்க, அത്ര புஸ்தகம் நாஸ்தி அப்படின்னு சொல்லலாம், அത്ര திரவியம் நாஸ்தி அப்படின்னு கூட சொல்லலாம். புஸ்தகம் திரவியம் தானே, சொல்லலாமா இல்லையா? என்ன வித்தியாசம்? புஸ்தகம் நாஸ்தின்னு சொல்லும் போது புஸ்தகத்துவம் பிரதியோகிதா அவச்சேதகம், பிரதியோகி புஸ்தகமேவா. திரவியம் நாஸ்தின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்றது? திரவியமேவ அவச்சேதகம், பிரதியோகி திரவியம். ஆமா, இதை நம்ம எங்க கவனிக்கலாம் தெரியுமா? பாருங்க, மழை ரொம்ப ஜாஸ்தியா பெஞ்செடுத்து வீட்டுக்குள்ள ஜலம் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ எல்லா பொருளும் வீணா போயிடும். அப்போ நாம புஸ்தகம் இருக்கா பாரு, எடுத்து மேல வை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல பிரதியோகியை நம்ம என்ன சொல்லுவோம்? புஸ்தகத்தை எடுத்துக்கிறோம். எடுத்து வச்சாச்சு. வேற ஏதாவது திரவியம் இருக்கா பாரு, பொருள் இருக்கா பாரு, நனைஞ்சு போற மாதிரி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்போ நாம அந்த இடத்துல பிரதியோகியா எதை சொல்றோம்? அப்போ உட்கார்ந்து அந்த குழந்தை, அப்பா புஸ்தகம் தானே கேட்டார், புஸ்தகம் எல்லாம் எதுவும் இல்லை, வேற ஏதோ பொருள் இருக்கு, இருந்துட்டு போட்டு அப்படி விட்டுருவாரான்னு நல்லா பதத்தை கவனிச்சுக்கணும். புஸ்தகம் இருக்கான்னு கேட்டார், சொல்லிட்டான். திரவியம் இருக்கான்னு கேட்டா வேற ஏதாவது திரவியம் வீணா போயிடக்கூட, ஜலத்தை நனைஞ்சால் வீணா போயிடும். அப்பேற்பட்ட திரவியம் இருக்கா அப்படின்னு பாக்குறாரு. அப்படின்னு அர்த்தம். அங்கே உல்லேகா அந்த அப்பா எப்படி பண்ணிருக்காரு? திரவியத்துவேன உல்லேகத்தை பண்ணிருக்கார். திரவியத்துவம் தத்திர விசேஷனம். அதே முன்னாடி புஸ்தகத்துவேன உல்லேகத்தை பண்ணிருக்கார். அப்போ நாம எப்படி உல்லேகத்தை பண்றோமோ, குறிப்பிடுகிறோமோ, அங்க அதுதான் விசேஷணமாகும். அது விசேஷனம் தான் அவச்சேதகமாகும். இது நல்லா மனசை வாங்கிக்கணும். பாருங்க, ஜலேச்ச பிரதியோகினி சந்தி ஜலத்துவ திரவியத்துவ சத்தாதய தர்மாக பரந்து அபாவ கதனாய ஜலம் நாஸ்தி இத்தேவ உக்தம் இதி ஜலத்வேனைவ ஜலஸ்ய உல்லேகः கிருதः அतः தத் ஜலத்துவம் பிரதியோகிதாவச்சேதகம். இப்ப பாருங்க, ஜலாபாவகான்னு சொல்லும் பொழுது அபாவனிஷ்ட அநியோகிதா நிரூபித்த பிரதியோகிதா எங்க இருக்கு? ஜலம்
ஜலே ஜலத்துல இருக்கு. ஜலே எங்க இருக்குன்னு நான் சப்தமி பக்தியில கேட்டா பதில் அதே சப்தமி பக்தி சொல்ல வேண்டியதுதான், ஜலே. சரியா? அப்ப நீங்க பாருங்க, ஜலத்துக்கு 2 கொம்பு முளைச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஜலம் கீழே இருக்கு, ஒரு கொம்புல என்ன இருக்கு? பிரதியோகிதா. அதே ஜலத்துல இன்னொரு தர்மஹா என்ன இருக்கு? நிறைய தர்மஹா இருக்கு, ஜலத்துவம். ஜலத்துவம் இருக்கு, திரவியத்துவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்யூன அனதிரிக்த விற்த்தியாக இருக்கக்கூடிய தர்மஹா ஜலத்துவம் தான். அப்போ அந்த ஜலத்துவத்தை எடுத்துப்போம். இப்படி ரெண்டுத்துல ஒரு சைடுல ஜலத்துவம், ஒரு சைடுல பிரதியோகிதா இருக்கு. பரஸ்பரம் ரெண்டுத்துக்கும் அவச்சேத்ய அவச்சேதக பாவகா. அதுதான் இங்க படமா வரைஞ்சிருக்காரு. ததாச்ச யஸ்யாஹ பிரதியோகிதாயாஹ பேதஜானம் அபேட்சிதம் தஸ்யாஹ யத் அதிகரணம். இப்போ உதாரணத்துக்கு ஜலத்துல இருக்கக்கூடியதான பிரதியோகிதா பின்னான்னு சொல்லணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம என்ன பண்ணோம்? அந்த பிரதியோகிதா எந்த அதிகரணத்துல இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். பார்த்தால் ஜலத்துல இருக்கு. அதே அதிகரணத்துல வேற என்ன தர்மம் அந்யூன அனதிரிக்த விற்த்தியா இருக்குன்னு பார்க்கணும். சரியா? பாருங்க, தஸ்யாஹா பிரதியோகிதாயாஹ யத் அதிகரணம் ஜலம் தத்ர ஜலே ஸ்தித்வா இதம் ஜலத்வம் இயம் பிரதியோகிதா அந்நிய பிரதியோகிதாபியः பின்னா இது போதயதி. இந்த ஜலத்தில் இருக்கக்கூடிய பிரதியோகிதாவானது மற்ற பிரதியோகிதாவை காட்டிலும் வேறானது அப்படின்னு காமிக்கிறது. சரியா? ஏவம் விருஷ்டி ஜலம் நாஸ்தி இது அபாவஸ்யாபி. இதே மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஏவம் சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலம் நாஸ்தி இத்தியபாவஸ்தலேபி ஏவமேவ அப்படின்னு வரிசையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. சரியா? அത്ര யத்யபி ஜலசாமான்யாபாவஸ்ய பிரதியோகிதா கூபஜலே இவ சுவாதி நட்சத்திரிய விருஷ்டி ஜலேபி வர்த்ததே. முதல்ல நம்ம இது பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அத்தஹ ஆශ්‍රயாः தே ஏவ. ஆனாலும் அதுல சின்ன வித்தியாசம் பாருங்க. ஆශ්‍රயங்கள் அதுவா இருந்தாலும் பிரதியோகிதா அவச்சேதகம் பின்னம். ஆශ්‍රயாः தே ஏவ ததாபி சாமான்யாபாவஸ்ய பிரதியோகிதாயாः அவச்சேதகம் சுத்தம் ஜலத்வம் நது स्वाति नक्षत्रीय वृष्टि जलत्वं नवा वृष्टि जलत्वं। वृष्टि जलाभावस्य प्रतियोगितायाः अवच्छेदकं वृष्टि जलत्वं। स्वाति नक्षत्रीय वृष्टि जलाभावस्य प्रतियोगितायाः अवच्छेदकं स्वाति नक्षत्रीय वृष्टि जलत्वम् इति अवच्छेदक भेदात् सिद्धः प्रतियोगिता भेदः. சரியா? அப்போ இவ்வளவு விசாரத்தினால என்ன சொன்னார்? பிரதியோகிதா பேதமானது ஆசிரிய பேதத்தை வச்சுன்னு சொல்ல முடியாது, மாறாக அவச்சேதக பேதத்தை வச்சுன்னு சொல்ல முடியும். அத்தைவ அவச்சேத்ய அவச்சேதக பாவஹா. சர்வத்திர சித்திரேஷு. இப்ப நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். இப்படி மேல போறதா இருந்தா நிஷ்டன்னு சொல்லுவோம், கீழே வரதா இருந்தா ஆசிரியன்னு விவகாரம் பண்ணுவோம்னு இல்லையா? அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறார். சர்வத்திர சித்திரேஷு ஊர்த்வகாமினி ஷரே, அம்பு கூறி மேல போட்டு இருந்தால் நிஷ்ட இது பிரயோக. அதோகாமினி ஷரே ஆශ්‍රயः இது இது. இதே இன்னொரு விஷயத்தை நாம சொல்லலை, இப்போ கந்தக்கார சொல்லிவிட்டார். திரஸ்சீனே திரஸ்சீனே இப்படி சமமா இருந்து வச்சுப்போம். அப்போ நிரூபக பாவம்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இது நல்ல அடையாளம் இல்லையா? திரஸ்சீனே நிரூபத இது நியாய பாஷையா வியவஹர்த்தவியம். இது ஞாபகம் வச்சிடும். புஸ்தகம் கடைசி வரையில இப்படியே சொல்லணும். ஏவஞ்ச ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாஸ்ரய ஜலனிஷ்ட பிரதியோகிதா நிரூபித அநியோகிதாஸ்ரய அபாவஹ இது விவரணம் பவதி. பாருங்க, நல்லா கவனிங்க. அந்த இடத்துல இப்ப நாம மனசுல ஒரு பிக்சரை கொண்டு வரணும். ஜலம் முதல்ல என்ன பண்ணணும்? ஜலாபாவகான்னு வச்சுப்போம். இந்த அபாவத்தினுடைய பிரதியோகி என்னது? ஜலம். இந்த ஜலத்துல ஒரு பக்கத்துல ஜலத்துவம் இருக்கு, இன்னொரு பக்கத்துல பிரதியோகிதா இருக்கு. சரியா? இப்போ இந்த பிரதியோகிதாவுடைய ஆශ්‍රயா எதுன்னு கேட்டா ஜலம். சரியா? பிரதியோகிதாශ්‍රயா ஜலம். இந்த பிரதியோகிதாவுக்கு ஒரு விசேஷனம். என்ன விசேஷனம் தெரியுமா? ஜலத்வாவச்சின்னா பிரதியோகிதா. ஜலத்வாவச்சின்னு அர்த்தம் ஜலத்துவத்தினால பிரிக்கப்பட்ட பிரதியோகிதா. சரிதானே? அப்படின்னு அர்த்தம். அவச்சேத்ய அவச்சேதக பாவம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ
எந்த ரெண்டுத்துக்குள்ளார அவச்சேத்ய அவச்சேதக பாவம் இருக்கு? ஜலத்துவத்துக்கோ பிரதியோகிதாக்கோ. சமீச்சீனம். ஜலத்துவத்துல என்ன இருக்கு? அவச்சேத்யதா இருக்கா, அவச்சேதகதா இருக்கா? அவச்சேதகதா இருக்கு. சமீச்சீனம். பிரதியோகிதால என்ன இருக்கு? அவச்சேத்யதா இருக்கு. அவச்சேத்யதா இருக்கு. அப்ப என்ன சொல்லணும்? ஜலத்வனிஷ்ட ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதா நிரூபிதா அவச்சேத்யதா எங்க இருக்கு? பிரதியோகிதா. பிரதியோகிதாவில் இருக்கு. அப்போ இந்த பிரதியோகிதாவுக்கு என்ன விசேஷனம்? ஜலத்வனிஷ்ட அவச்சேத்யதயா நிரூபிதாயா அவச்சேதகதா பாருங்க. ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதயா நிரூபிதாயா அவச்சேத்யதா தாதுஷ அவச்சேத்யதாவதி பிரதியோகிதா. அப்போ அவச்சேத்யதாவத்வம் குத்திர விசேஷனம்? பிரதியோகிதாயாம். பிரதியோகிதாயாம் விசேஷம். அதான் இங்க சொல்லியிருக்காரு பாருங்க. இவர் ஆனா அபாவத்திலிருந்து கொண்டு போயிருக்கார். நாம இப்போதைக்கு இது புரிஞ்சுப்போம். எப்படி? ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாவதி பிரதியோகிதா தாதுஷ பிரதியோகிதாஸ்ரய ஜலம். இது நல்லா புரிஞ்சுது இல்லையா? தாதுஷ பிரதியோகிதாஸ்ரய யஹ ஜலம் ததேவ ஜலம் பிரதியோகி. கிம் பிரதி? அபாவம் பிரதி. எப்படி நம்ம கொண்டு வந்தோம்? ஜலத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு பிரதியோகிதாவுக்கு போயிட்டு பிரதியோகிதால இருந்து ஜலத்துக்கு வந்துட்டு ஜலத்துல இருந்து அபாவத்துக்கு வந்தோம். எப்படி நம்ம எப்படியோ சொல்லி காமிக்கிறோம் பாருங்க. ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாஸ்ரய பிரதியோகிதா ஆஸ்ரய ஜலாபாவ. அந்த கடைசி மட்டும் இன்னொரு சொல்லிடுவாங்க. இன்னொரு பாருங்க. இது பாருங்க, நம்ம ஒண்ணும் இல்லை, இப்படி பண்ணுவோம். ஜலத்துல பிரதியோகிதா இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? ஆதாராதே பாவம் தானே வரும். அதையும் சேர்த்து சொல்லுவோம் பாருங்க. ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாஸ்ரய பிரதியோகிதானிஷ்ட ஆதேயதா நிரூபித அதிகரணதாஸ்ரய. அதிகரணதாஸ்ரய இது ஜலம். ஜலம். தாதுஷ அபாவ பிரதியோகிகः ஜல தாதுஷ ஜல பிரதியோகிகः அபாவः ஜலம் நாஸ்தி இत्यभावः. புரிஞ்சது? ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாஸ்ரய பிரதியோகிதானிஷ்ட ஆதேயதா நிரூபித அதிகரணதாஸ்ரய ஜல பிரதியோகிகः அபாவः. புரிஞ்சதா எப்படி கொண்டு வந்தோன்னு? இப்போ நாம எங்கிருந்து ஆரம்பிச்சோம், எங்க கொண்டு முடிச்சோம்? ஜலத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு அபாவத்தை முடிச்சோம். இதே அபாவத்திலிருந்து ஆரம்பிச்சு ஜலத்துவத்தை கொண்டு முடிக்கலாமா? புஸ்தகம் பாருங்க. அபாவனிஷ்ட அநியோகிதா நிரூபித அநியோகிதா நிரூபிதா கா ஜலாபாவ. ஜலாபாவனிஷ்ட அநியோகிதா நிரூபிதான்னு அடுத்த உடனே என்ன வந்துடும்? புத்திரத்துவம். அவ்வளவுதான். அத போல அபாவனிஷ்ட அநியோகிதா நிரூபித பிரதியோகிதா எங்க இருக்கு? ஜலே. அதுதான் பாரு. அநியோகிதா அபாவனிஷ்ட அநியோகிதா நிரூபிதா ஜலனிஷ்ட பிரதியோகிதா. சரியா? இப்போ அந்த பிரதியோகிதாவில என்ன இருக்கு? அவச்சேத்யதா இருக்கா? அந்த அவச்சேதிதா நிரூபித அவச்சேதகதா எங்க இருக்கு? ஜலத்தே. அப்படி அப்ப ஜலத்துவத்தை முடிக்கணுமா இல்லையா? அதேதான் பாரு. அபாவனிஷ்ட அநியோகிதா நிரூபித ஜலனிஷ்ட பிரதியோகிதா நிஷ்ட அவச்சேதா நிரூபித அவச்சேதகதாஸ்ரய ஜலத்துவம். நாம ஜலத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு அபாவத்தை கொண்டு முடிச்சோம். கிரந்தக்காரர் இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படி கொண்டு போயிட்டார். அவ்வளவுதான் வித்தியாசம். இதே நீ இப்படி ஜலத்துவத்திலிருந்து ஆரம்பி. ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாஸ்ரய பிரதியோகிதானிஷ்ட ஆதேயதா நிரூபித அதிகரணதாஸ்ரய ஜல நிரூபித அபாவः ஜல பிரதியோகிகः அபாவः. அதே நம்ம எப்படி சொல்லலாம்? ஜலனிஷ்ட பிரதியோகிதா நிரூபித அநியோகிதாஸ்ரய
அபாவா. இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். புரிஞ்சுதா? இது நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டே வரும். இது நல்லா புரிஞ்சுதுலையே கிரந்தம். த்விதீயே இதே மாதிரி ரெண்டாவது சொல்லணும். நம்ம இவருடைய கிரந்த பிரகாரம் அபாவத்துல ஆரம்பிச்சுட்டு அவச்சேதக பர்யந்தம் போயிடலாம். எப்படின்னு பாருங்க. இப்போ என்ன அபாவத்தை எடுத்துக்கணும்? விருஷ்டி ஜலத்வாபாவः. விருஷ்டி ஜலத்வாபாவல விருஷ்டி ஜலாபாவः. ஏதாதृश அபாவस्य प्रतियोगी விருஷ்டி ஜலம். तादृश वृष्टिजले प्रतियोगिता लया प्रतियोगितायां किं भवति? अवच्छेद्यता भवति. तादृश अवच्छेद्यता निरूपिका का भवति? वृष्टिजलत्वनिष्ठ अवच्छेदकता. சரியா? இப்போ பாருங்க, वृष्टिजलत्वनिष्ठ அவச்சேதகதா நிரூபித. பாத்தியா? ரெண்டாவதுல கிரந்தகாரர் என்ன பண்றாரு பாத்தியா? நாம என்ன பண்ணினோம் போன தடவை? ஜலத்துவத்திலிருந்து ஆரம்பிச்சு அபாவத்தை முடிச்சோம். அப்போ கிரந்தக்காரர் என்ன பண்ணினார்? அபாவத்துல ஆரம்பிச்சுட்டு அங்க போய் காமிச்சார் இல்லையா? இப்ப ரெண்டாவது கிரந்தக்காரர் என்ன பண்றாரு பாருங்க. நம்ம முதல்ல சொன்ன பிரகாரம் கொண்டு வர்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டும் பழகி பார்க்கணும்னு அர்த்தம். இப்ப எங்க ஆரம்பிக்கிறார்? திதியே விருஷ்டி ஜலத்வ நிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாஸ்ரய. அவச்சேததாஸ்ரய என்னது? பிரதியோகிதா. விருஷ்டி ஜலநிஷ்ட பிரதியோகிதா. நல்லா அந்த விசேஷ பாவத்தை புரிஞ்சுக்கணும். விருஷ்டி ஜலத்வநிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாஸ்ரய. சரியா? விருஷ்டி ஜலநிஷ்ட प्रतियोगिता निरूपित अनियोगिताश्रयः अभावः वृष्टि जलाभावः. சரியா? एवं अभावनिष्ठ इत्यादि चिन्तनीयं वैपरीत्येन. एवं स्वाति नक्षत्रीय वृष्टि अभावस्थलेपि वक्तव्यम. எப்படி சொல்லணும்? ரெண்டு சொல்லி பார்ப்போமா? முதல்ல நம்ம அபாவத்துல இருந்து ஆரம்பிப்போம். स्वाति नक्षत्रीय वृष्टि जलाभावः. एतादृश अभावनिष्ठ अनियोगिता निरूपित प्रतियोगिता कुत्र वर्तते? स्वाति नक्षत्रीय वृष्टि जले. तादृश स्वाति नक्षत्रीय वृष्टि जलनिष्ठ प्रतियोगिता निष्ठ अवच्छेद्यता निरूपित अवच्छेदकताश्रयः कः? स्वाति नक्षत्रीय वृष्टिजलत्वम्. वृष्टिजलत्वम् இது அங்கிருந்து ஆரம்பிச்சு கீழே வரதாண்டா. स्वाति नक्षत्रीय वृष्टि जलत्व निष्ठ अवच्छेदकता निरूपित अवच्छेद्यताश्रय. स्वाति नक्षत्रीय वृष्टि जल निष्ठ प्रतियोगिता निरूपित अनियोगिताश्रय अभाव. நான் மூணுத்தையும் சொல்றேன் ஒரு தடவை, அப்புறமா அதை பார்த்து எழுதி வச்சு பழகிக்கோங்க. முதல்ல ஜலம் நாஸ்தி இத்யபாவः. சரியா? जलाभावनिष्ठ अनियोगिता निरूपित प्रतियोगिताश्रय जलनिष्ठ எப்படி சொல்லணும்? जलाभावः இல்லையா? जलाभावनिष्ठ अनियोगिता निरूपित प्रतियोगिताश्रय जलनिष्ठ प्रतियोगितानिष्ठ. जलनिष्ठன்னு சொன்னா ஜலத்துல இருக்கக்கூடிய प्रतियोगिता निष्ठ अवच्छेद्यता निरूपित अवच्छेदकताश्रयः. இது ஜலத்துவம். இதே உல்டாவா சொல்லுதா இருந்தா ஜலத்வநிஷ்ட அவच्छेदकता निरूपित अवच्छेद्यताश्रय जलनिष्ठ प्रतियोगिता निरूपित अनियोगिताश्रयः अभावः. சரியா? இது நல்லா புரிஞ்சுதா அப்படின்னு? இவர் என்ன பண்ணார்? முதல்ல அபாவ நிஷ்டன் அனியோகிதா நிரூபித்த ஜலநிஷ்ட பிரதியோகிதா நிஷ்டன் போயிட்டார். சரி, இப்ப நான் ஒரு அபாவத்துக்கு ரெண்டு விதமா சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா? அது ஒரு அபாவத்தை எடுத்துட்டு ரெண்டு விதமா கீழிருந்து மேல, மேலிருந்து கீழ்னு சொல்லியிருக்கேன். பாருங்கப்பா. ஜலம் நாஸ்தி இத்யபாவः. ஏதாதृश அபாவநிஷ்ட அனியோகிதா நிரூபிதா अनियोगिता निरूपित जलनिष्ठ प्रतियोगिता निष्ठ जलवृत्ति प्रतियोगिता निष्ठ அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லா பாருங்க. अभावनिष्ठ अनियोगिता निरूपित प्रतियोगिताश्रय जलवृत्ति. இங்க ரெண்டா நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். அதையே சுருக்கமா சொல்றதா இருந்தா, இதோட வழியில சொல்றதா இருந்தா எப்படி சொல்லிக்கோம்? अभावनिष्ठ अनियोगिता निरूपित जलनिष्ठ प्रतियोगिता निष्ठன்னு போயிட்டார். இதை சுருக்கமா சொல்றது.
जलाभावः अभावनिष्ठ अनियोगिता निरूपित जलनिष्ठ प्रतियोगिता निष्ठ அவச்சேத்யதா நிரூபித அவச்சேதகதாஸ்ரயः. என்னது? ஜலத்துவம். இது ஒண்ணு. ஜலத்வம். அங்கிருந்து சொல்றதா இருந்தா ஜலத்வனிஷ்ட அவச்சேதகதா நிரூபித அவச்சேத்யதாஸ்ரய ஜலனிஷ்ட பிரதியோகிதா நிரூபித அநியோகிதாஸ்ரயः அபாவः. ஒன்னு. அடுத்து ரெண்டாவது விருஷ்டி ஜலம் நாஸ்தி இத்யபாவः. தாதृश अभावनिष्ठ अनियोगिता निरूपित जल वृष्टि जलनिष्ठ प्रतियोगिता निष्ठ अवच्छेद्यता निरूपित अवच्छेदकताश्रयः वृष्टि जलत्वம். அப்படியே வைபரீத்தியமா சொல்லதா இருந்தால் விருஷ்டி ஜலனிஷ்ட அவच्छेदकता निरूपित अवच्छेद्यताश्रय वृष्टि जलनिष्ठ प्रतियोगिता निरूपित अनियोगिताश्रयः वृष्टि जलं नास्ति इत्यभावः. மூணாவது स्वाति नक्षत्रीय वृष्ट्यभावः. एतादृश अभावनिष्ठ अनियोगिता निरूपित स्वाति नक्षत्रीय वृष्टि जलनिष्ठ प्रतियोगिता वृत्ति अवच्छेद्यता निरूपित अवच्छेदकताश्रयः स्वाति नक्षत्रीय वृष्टि जलत्वे. சரியா? வைபரீத்தியம் சொல்லதா இருந்தால் स्वाति नक्षत्रीय वृष्टि जलत्वनिष्ठ अवच्छेदकता निरूपित अवच्छेद्यताश्रय स्वाति नक्षत्रीय वृष्टि जलनिष्ठ प्रतियोगिता निरूपित अनियोगिताश्रय अभावः. कीदृशः अभावः? अत्र च अभ्यासाय पटसामान्याभावः नीलपटाभावः च ग्राह्यः. இந்த வித்தியாசத்தை வச்சிருந்து तत्र अवच्छेद्य अवच्छेदक भावः निरूप्य निरूपक भावः प्रतियोग्य नियोगी भावः च आलोचनीयः. இது ஒரு எக்ஸர்சைஸ் மாதிரி கொடுக்கிறார். நாம ஒரு உதாரணம் வச்சு பார்த்தோம். இதே மாதிரி வேற உதாரணங்களையும் வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க நம்ம இதோட நிறுத்திப்போம். ஆகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாம் உபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுः தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணுः குருர்தேவோ மகேஸ்வரः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः.